இன்றைய ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் இடங்களில் கண்களை மூடி ஆண்டவர் இந்த புனித வெள்ளி ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நல்ல நாளிலும் கூட உங்களுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானமுள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் ஜீவிக்கிறார், இனி பிழைத்திருப்பது நான் அல்ல என்று பவுல் சொன்னது போல நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். உங்களுடைய இரத்தத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர வேண்டியவர்கள் விரைவாக எங்களோடு வந்து இணைந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு சிலராக இருந்தாலும் நம்ம சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தெரிந்த பாடல், சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், ஆமென், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது.
வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ பட்டினியோ எதுவோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாள் நம்மை பிரிக்காது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன். விசுவாச அறிக்கையாக சொல்லுவோமா? திரும்பி பார்க்க ஒரு நாள் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். மாறிடாய மானேசரே இயேசுவின் மகா அன்பிலே அவருடைய அன்பின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே உற்சாகமாக அவருடைய அன்பை எண்ணி எனக்காக ஜீவனை தந்த அன்பு உங்க அன்பு எவ்வளவு பெரியதாகும் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய அன்பிற்கு இணை ஏதாவது இருக்குதா அந்த உலகத்தில்? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பிற்கு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் என் மனைவியை ரொம்ப அன்பு செலுத்துகிறேன், என் கணவனை ரொம்ப அன்பு செலுத்துகிறேன், என் பிள்ளைகளை ரொம்ப அன்பு செலுத்துகிறேன், நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம். ஆனால் அதே வாயிலிருந்து யோசிச்சு பாருங்க, நீ அப்படி செஞ்சதுனால தான் நான் இப்படி பண்ணேன், நீ அப்படி பேசுனதுனால தான் நான் கோவப்பட்டேன்னு எத்தனை முறை நம்ம வாயிலிருந்து வந்திருக்குது. அப்போ நேற்று இதை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை தந்த ஒன்று, இந்த உலகத்திலே நான் ரொம்ப அன்பு செலுத்துறவங்ககிட்ட கூட நான் செலுத்துகிற அன்பு எப்படி தான் இருக்குது அப்படின்னா, ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்க அப்படி பண்ணால் நான் எப்படி பண்ணுவேன், அவங்க கோவப்பட்டால் நான் இப்படி பண்ணுவேன், அவங்க அதை செஞ்சால் நான் இப்படி பண்ணுவேன்னா, த பெஸ்ட் லவ் நம்ம காட்டுறது என்னதுன்னா கண்டிஷனல் லவ் தான். நான் இங்கிலீஷில் சொல்கிறதுனால அவங்க எல்லாரும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பெஸ்ட்டாக காட்டுற அன்பே ஒரு நிபந்தனையோடு உள்ள அன்பு தான். யாராவது எந்த நிபந்தனை இல்லாமல் அன்பை மட்டும்தான் காட்டுவோன்னு இருக்கிறோமா? இல்லை, மனிதர்களாகி நம்ம எல்லாரும் பல நேரங்களில் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ அன்பை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அன்பு எல்லா நிபந்தனைக்கும் அப்பாற்பட்டது. அதனால தான் சொல்கிறோம், அவருடைய அன்பு அன்கண்டிஷனல் லவ். என்ன லவ்? அன்கண்டிஷனல். எந்த நிபந்தனையும் இல்லாமல், நீங்கள் இப்படி இருந்தால் நான் உன்னை நேசிப்பேன், நீ அப்படி இருந்தா, நீ இதை செஞ்சா, அப்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா. பாசத்துக்கு அன்புக்கு ஒரு எல்லை இருக்குன்னா அது யார் அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்து சொல்லுவோமா? பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர்,
அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவர்தான் நம்முடைய பாசத்தின் எல்லை என்பதை உணர்ந்து இந்த பாடலை பாட போகிற அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். இயேசு கிறிஸ்து அழகானவரா? நான் முதல் ஆராதனையிலையும் சொன்னேன், இப்போவும் சொல்றேன். இயேசு கிறிஸ்து அழகானவர் எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்கள் நம்ம எல்லாரும் அவரை பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே. இயேசு கிறிஸ்து ஏன் அழகானவர்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கறது போல கலராக இருக்கிறாங்க, மேக்கப் போட்டிருக்கிறாங்க, பிரைட்டாக இருக்கிறாங்க, கலையாக இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் தெரியுமா அழகானவன் சொல்கிறோம்? அவர் கல்வாரி சிலுவையில் முகம் முழுவதும் எப்படி இருந்துச்சுன்னா, ரத்தம் சிந்தினவராய், தலையில் முள்முடி சூட்டினவராய், உடல் முழுவதும் நொறுக்கப்பட்டவராய், உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அந்த சிலுவையில் இருந்து சொல்கிறார் பாருங்க. அதனால தான் அந்த முகத்தை பார்த்து சொல்கிறோம் அவர் அழகானவர். அதுதான் உண்மையான அழகு. அந்த அழகானவர் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லை சொல்லுவோம், பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என் நேசர் நீதான், உண்மையை நான் நேசிக்கிறேன் உம்மை தானையா. உம்மத்தா என்னை மீட்டு கொண்டீர், அவருடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டாரு, இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி இயேசையா. உந்த நண்பாலே உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே, உந்த நண்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? உந்த நண்பாலே, நண்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம், இனி ஜீவிப்பது நான் அல்ல, உந்த நண்பாலே உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. நேசர் தானையா, நேசிக்கின்றேன்
எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதே. மானானது நீரோட வாஞ்சிப்பது போல எங்க ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து ஏங்குகிறது. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எல்லா நேரத்திலும் உங்களை நினைப்பது ஆண்டவரே. படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். படுக்கையிலும் உம்மை எல்லா நேரத்திலும் உங்க பிரசன்னத்திலே வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். விசுவாச அறிக்கையாக உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். இந்த உலகத்தில் உள்ள எதற்கும் நான் அடிமையாக மாட்டேன். உள்ளவரை நான் நேசிப்பேன், நான் அடிமைப்படேன். உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். நேச நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேச நீதானையா, உம்மை தானையா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. விசுவாசமா சொல்லுவோமா, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்முடைய ஊழியங்கள்ல, சபையில ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. அவருடைய இரத்தத்தினால் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். காரணம் என்ன? அப்படி இரத்தத்தினால் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்னா, மீட்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்னா, மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பழைய சரணம் பாட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்கள் 2 வரி தான் என்னோட சேர்ந்து கற்றுக்கொண்டு பாருங்கள். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கும் என்னை அணுகாது. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சரணம்? நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தெரியும் இல்லையா? தெரிந்தவங்க என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. நமக்கு லிரிக்ஸ் இருக்காது. தெரிந்தவங்க சேர்ந்து பாடுங்க. தெரியாதவங்க ஒரு வரி பாடின பின்பாக என்னோடு இணைந்து கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடுங்கள். வர்றவங்களை முடிந்த வரைக்கும் முன்பதாக உள்ள சேர்ஸை ஃபில் பண்ணிடுங்க. எல்லா இருக்கடங்களை எலும்பி நின்று சேர்ந்து பாடுவோமா? இருக்கடங்களை எலும்பி நின்று உற்சாகமாக விசுவாச அறிக்கையாக அவருடைய இரத்தத்திற்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிற
எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் ஒன்று செய்ய முடியாது என்று கரங்களை தட்டி உற்சாகமாய். உங்க சத்தம் கேட்கல எனக்கு. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவுதான், ரெண்டு அடிதான். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கும் என்னை அணுகாது. அவ்வளவு ரெண்டே வரிதான். சேர்ந்து உற்சாகமாய் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அதே சரணத்தை ஆங்கிலத்திலையும் பாடுவோம். கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், உற்சாகமா மறைந்துள்ளேன், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு அவர் இரத்தத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறோம். தீங்கில்லை, தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood, where the devil can do me no harm, where the devil can do me no harm, 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 where the devil can do me no harm, where the devil can do me no harm. விசுவாசத்தோடு நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், அவருடைய இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 ஆமென். தீங்கில்லை, 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஒரு முறை ஆங்கிலத்தில் பாடுவோமா? I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood, where the devil can do me no harm, where the devil can do me no harm, 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 where the devil can do me 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 no harm. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்லா உற்சாகமாக. அவருடைய இரத்தத்திற்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிற சாத்தான் எங்களுக்கு எதிராக, என் குடும்பத்திற்கு எதிராக அவன் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்தான் நமக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. காரணம் இயேசு கிறிஸ்து நம் பட்சத்திலே அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்து கிரயமாக செலுத்தியதினால் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோமே. கொஞ்சம் சிறு பிள்ளைங்கள்லாம், சின்ன பிள்ளைங்க, நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. ஏன்னா நமக்கு இப்போவே ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து வருவாங்க. ஆலன், டேனி, ஜெஃபின், வருண் எல்லாம் முன்னாடி வந்துடுங்க. சேர் இல்லை, முன்னாடி கீழே உட்காந்துருங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா வந்துடுங்க. ஓகே. ஸோ அடுத்து வரவங்கள கொஞ்சம் முன்னாடி அனுப்பிடுங்கண்ணே. வரவங்கள லேட்டாக வரவங்கள கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் அவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய ரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாவத்திலிருந்து மாத்திரம் நாம் மீட்கப்படவில்லை,
அதே நேரத்தில் அவருடைய சிலுவை அண்டை வரும்பொழுது நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் அவர் இளைப்பாறுதலை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நிம்மதி எங்க இருக்குன்னா, இந்த உலகத்தில் மனிதனுக்கு நிம்மதி என்று எங்குமே கிடையாது என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த நிம்மதியை உருவாக்கி கொடுத்த ஒரு இடம்தான் அட் த கிராஸ். கெட்சமனையில, கல்வாரி மேட்டில இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினதினால் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த இளைப்பாறுதலை, நிம்மதியை, சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்த சமாதானம் ஆயிடும்னு உங்க மனசுல 1000 காரணங்கள் இருக்கும். இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பாஸ்டர், எனக்கு இந்த வீடு மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு சொந்த வீடு கிடைச்சு, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு மட்டும் நல்லா போயிடுச்சுன்னா, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மட்டும் நல்லா இருந்தா எனக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் இருக்காது. அதுதான் உண்மை. உண்மையான சமாதானம் எங்க இருக்குன்னா, சிலுவையின் அடியில் மட்டும்தான் உண்மையான சமாதானம். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோமா? சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசர் அருகில், ஆத்துமனேசர் அருகில், அங்குதான் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. ஆண்டவருடைய இருதயத்துல உணர்த்துகிற ஒரு காரியம், இங்கே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர். ஆனாலும் இங்க இருக்கிற பலர் அல்லது சிலருடைய இருதயங்கள்ல தேவன் தருகிற இளைப்பாறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க இன்றைக்கு இங்கு இருப்பது தேவ சித்தத்தின்படி அவர் உங்களை இங்கே வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கெங்கோ தண்ணீருக்காக அலைந்து தருகிறாய், ஜீவ நீரூற்று என்னிடத்தில் தான் இருக்கிறது. அன்றைக்கு அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில அவள் தவறான கிணற்றிலிருந்து தினந்தோறும் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தாள். அவள் நினைத்தாள் அவளுடைய ஆத்மாவை திருப்தியாக்கும் என்று சொல்லி. ஆனால் இயேசுக்கு சொல்லுகிறார், நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய தண்ணீர் அந்த கிணற்றில் அல்ல, ஜீவ நீரூற்றாகிய என்னிடத்தில். இன்றைக்கு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து நேரடியாக திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்வில் குடும்பத்தின் சமாதானம் என்னிடத்தில் தான் இருக்கிறது, என்னிடத்தில் தான் இருக்கிறது. சிலுவை அண்டை வந்து நிற்கும் பொழுது அவருடைய சமாதானத்தினால், இளைப்பாறுதலினால் தேவன் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை பாடும் பொழுது அந்த தேவ சமாதானம், சிலுவையின் இளைப்பாறுதல் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்வதாக. எல்லாரும் சேர்ந்து அவனுடைய சமூகத்தில் பாடுவோமா? சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். அவருடைய சமாதானத்தை, ஜீவ நீரூற்றை பெற்றுக் கொண்டவர்களாக ஆண்டவரே உமது சிலுவை அண்டையில வந்து நிற்கிறோம். உங்க சமாதானத்தை, நிம்மதியை என் வாழ்க்கையில குடும்பத்துல தாங்கப்பா. சிலுவை அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், அவருடைய சமூகத்திலே நமக்கு ஆனந்த சந்தோஷம், நித்திய பேரின்பம். கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன்.
கால நேரத்தில் தளர்ந்து போயிருக்கலாம், வாழ்க்கை நம்பிக்கையற்று தளர்ந்து போயிருக்கலாம். ஆனால் சிலுவை அண்டை வந்ததினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இலைப்படையாது மேலோகமே, இலைப்படையாது மேலோகம், ஏகுவின் பரந்தே வேகம், சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திலை பாரிடுவே. அந்த இலைப்பாறுதலை பெற்றுக் கொண்டவர்களாக எல்லாரும் கண்களை மூடி அவர்களுக்கு சொல்லுவோம், சிலுவையின் நிழலில் கிருபையின் அன்பை பெற்றுக் கொள்கிறேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திலை. கடைசியாக சொல்லுவோமா, சிலுவையின் அன்பின் மறைவில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திலை மாறிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திலை மாறிடுவே. ஆண்டவரே, உங்க சமூகத்திலே அந்த இளைப்பாறுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்று உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே, அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானத்தை நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை அர்ப்பணித்தவர்களாக இந்த ஆராதனை முடிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக காயப்பட்டீர், ஆண்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். எங்கள் மீது வர வேண்டிய ஆக்கினை, ஆண்டவரே, எங்கள் மீது வர வேண்டிய தண்டனையை நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர். அதனால் நீதிமான்களாக இங்கே நிற்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக அவரை பார்த்து சொல்லி முடிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், பலியான செம்மறி கடாவாக, ஆட்டுக்குட்டியானவர், நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை பார்த்து கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஆராதனை முடிக்கலாமா? நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டதினால், நீர் எங்களுக்காக கைவிடப்பட்டதினால் இன்றைக்கு நாங்கள் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, சபையார் எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே
படைத்தவரே ஆராதனை 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 ஆராதனை. அவர் நமக்காக அடிக்கப்பட்டாரே, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டாரே. ஆண்டவரே, நீர் எனக்காக பலியாகி சிலுவையிலே மரித்த தயவை கிருபை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தும் விதமாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை எடுப்போமா? உங்களுக்காக ரத்தம் சிந்தின அந்த இயேசுவுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி பலிகளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். போட்டவர்கள் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சிலுவையின் பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தேவன் தாமே
அவருடைய 7 வார்த்தைகளை ஸ்தோத்திரம் அவர் மரணம் அடைவதற்கு முன்பாக அவர் பொழிந்திருக்கிறார். அது முதலாவது ஸ்தோத்திரம் வார்த்தையாக, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி தேவன் இந்த வார்த்தையை எதற்காக தந்திருக்கிறார், ஏன் முதலாவது பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னு ஒரு விசையாய் தேவ சமூகத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா. மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். 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 ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவதாக வார்த்தையாக தேவன், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் சற்று யோசிக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய உள்ளங்கள் உடைக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆண்டவர் எதற்காக இந்த வார்த்தையை சொன்னார் அப்படி என்று நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாம் ஸ்தோத்திர சில நேரங்களில் நம்முடைய வீடுகளில் இப்படி ஒரு காரியங்கள் நடந்திருக்கும். ஏன்னா படுத்த படுக்கையாக சில பேர் இருப்பாங்க. அப்போ இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது இன்றைக்கி இறந்துருவார், இல்லை நாளைக்கு இறந்துருவார், அவருடைய சிம்டம்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் மரிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கவங்களாம் காத்திருப்பாங்க. இதை இப்படி செய்யுங்க, நான் இதை இப்படி செஞ்சு வச்சுருக்கேன், இதை நீங்கள் போய் பாருங்கள், இது என் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லை நீ அண்ணனை நல்லா பார்த்துக்கணும், இல்லை தம்பியை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாகும் தருவாயில் என்ன சொல்லுவாங்கன்னா வார்த்தை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இது எல்லாமே நமக்கு தெரியும். அதே போல தான் இயேசு அந்த நேரத்தில் அவர் சொல்கிற வார்த்தை, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக நேரத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 34:7-8 நம்ம பார்க்கும் பொழுது, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன் தான் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, அவர் மன்னிக்கிறவர். யார் மன்னிக்கிறவர்னா, பிதா மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். உடனே தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. மோசே இப்படி சொல்லும் பொழுது அவர் தேவ சமூகத்தில் துரிதமாய் ஓடி போய் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரிடத்துல மக்களுக்காக மன்றாடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒருவர் எல்லா நேரத்திலும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவரை தேவன் வைத்திருக்கிறத நம்மளால உணர முடியும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சிலுவையில் மொழிந்த அந்த வார்த்தையை சற்று நம்ம தியானிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்ற வார்த்தை இன்னைக்கு நமக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தையாய் நாம் செயல்படுத்த வேண்டும். எப்படி ஒருவர் மரிக்கும் பொழுது, எங்க அப்பா இப்படி சொன்னாங்க, அதை நான் செய்து முடிப்பேன், என் அம்மா இப்படி சொன்னாங்க, இதை நான் செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டு நாம் ஒரு முடிவுக்குள் வருவோமோ, அதே போல அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நமக்காக நம்முடைய பாடுகளுக்காக அவர் மரித்த பொழுது மரிப்பதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஏன்னா சில நேரங்களில் மனிதர்களாகிய நாம கூட யாராவது ஒரு தப்பு செஞ்சுட்டா என்ன பண்ணுவோம், அவன் தானே தப்பு செஞ்சான், அவன் முன்னாடி மன்னிப்பு கேட்கட்டும், நான் எந்த தப்பும் செய்யலையே, நான் எதுக்காக போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட சொல்லியிருக்கேன். நீங்களும்
ஜெபம் சொல்லியிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம நினைக்கும் பொழுது, அப்படி இயேசு அந்த இடத்துல நினைத்திருந்தால் அந்த வார்த்தையை நிச்சயமா என்ன பண்ணியிருக்க மாட்டாரு, சொல்லியிருக்கவே மாட்டார். ஏன்னா அந்த இடத்துல அவரை கஷ்டப்படுத்தினவங்க, துன்பப்படுத்தினவங்க, ஸ்தோத்திரம், அவருக்கு துரோகம் செஞ்சவங்க, அவங்கள பரிகாசம் பண்ணினவங்க, அவங்கள கண்களை கட்டி ஸ்தோத்திரம் துன்பப்படுத்தினவங்க, முகத்துல குத்துனவங்க, எத்தனையோ பேர் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். எல்லாரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நீங்கள் லூக்கா 22 தொடர்ந்து அந்த வேத பகுதிகளை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க மறுபடியும் படிக்கும்போது அந்த வார்த்தை மிகவும் நம்மளை உழைக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த சிலுவையில நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், அதுதான் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நாம் செயல்படுத்த வேண்டும். ஏன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுமே நம்ம என்ன பண்ணா செயல்படுத்தவே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெபம் சொல்லி தராங்க. பரமண்டல இருக்கிற ஜெபத்தை நம்ம டெய்லியும் சொல்றோம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், கடனாளிகளை மன்னிக்கிறது போல ஆரம்பத்தில் அவர் இந்த சுவிசேஷ ஊழியங்களை இந்த உலகத்தில் கலிலேயா துவங்கி சுற்று வட்டாரங்களில் அவர் உபதேசம் பண்ண நாட்களில் இருந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை அந்த மன்னிப்பு என்ற வார்த்தை. ஆனால் இது நாள் வரைக்கும் என்ன பண்ணலைன்னா நம்ம வார்த்தையாக வெளிப்படுத்துகிறோமே தவிர அதை நம்ம யாருமே கை கொள்ளுகளாய் காணப்படலை. அப்போ தேவன் அந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறாரு, கடனாளிகளை மன்னிக்கிறது போல என் பாவ கடன்களை மன்னியோன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். அதே போலதான் ஸ்தோத்திரம் அடுத்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஏன் அப்படி சொன்னார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, மனுஷருடைய தப்பிதங்களை ஸ்தோத்திரம் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் என்ன பண்ணிப்பாராம், மன்னிப்பார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின எத்தனையோ நன்மைகள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் கை கொள்ளும் பொழுது அந்த சிலுவையில் தேவன் சொன்ன அந்த வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். ஏன் அப்படி சொல்றாரு, ஏன் மன்னிக்க சொல்றாரு நம்ம பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம், ஒரு ஸ்திரீ பாவம் செய்யும் பொழுது அவளை குற்றப்படுத்தின அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை சூழ்ந்து நிற்கிறாங்க. எல்லாரையும் இவளை கல்லை எடுத்து என்ன பண்ணணும், நம்ம அடித்து இவளை கொல்லணும்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. அவள் விபச்சார ஸ்திரீ தான். நம்ம என்ன நினைப்போனா, அவங்க விபச்சாரம் செஞ்சுட்டாங்க, அதனால் என்ன பண்ணக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்கள விட்டு நம்ம தூரமாக இருக்கணும், அவங்கள தள்ளி வைக்கணும். நம்ம எத்தனையோ பேர் நினைத்திருப்போம், ஐயோ அவங்கக்கிட்ட பேசினா அதே பாவம் என்ன பண்ணுவோம், நம்மளும் செய்வோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்லி தராருன்னா, ஸ்தோத்திரம், இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அந்த இடத்துல அந்த மகளை மன்னிக்கிற தேவனாய் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. அதனால தான் இயேசு அந்த இடத்துல ஸ்தோத்திரம் மன்னிக்கும் பொழுது அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த ஆத்துமாவை ஆதாயம் படுத்திருக்க முடியாது, அவ இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்க முடியாது, ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது. அந்த இயேசு தான் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஒரு சகோதரன் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்றப்போ 7 முறை மன்னிக்க வேண்டும். அப்போ 7 70 முறை மன்னிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மன்னிப்பை தேவன் என்ன பண்றாருன்னா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாருமே மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம தேவனிடத்துல மற்றொரு இடத்துல நாம் நம்முடைய மன்னிப்பை கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தையை என்ன பண்ண முடியும்னா, நாம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொண்டு இயேசுவை போல மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தேவன் தருவார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நிச்சயித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கேட்போம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த 2வது வார்த்தையை நீர் ஆசீர்வதிங்கப்பா, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆவியானவரே நீர் எங்களுக்கு துணை செய்வீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அன்று ஏசப்பா முதல் வார்த்தை ஒரு ஜெபமாக இருக்கிறது.
இவர்களுடைய பாவங்களை இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல, இவர்களை மன்னியோன்னு சொல்லி கேட்குற ஜெபமாக அந்த முதல் வார்த்தை இருக்குது. இப்போ இந்த ரெண்டாவது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வந்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இது இரண்டாவது வார்த்தை. இந்த வார்த்தை ஒருத்தருடைய ஜெபத்துக்கு தேவன் தருகிற பதிலாக இருக்கிறது. அப்போ இது ஜெபத்திற்கான பதில் தான் இந்த இரண்டாவது வார்த்தை. இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது ரட்சிப்பின் வார்த்தை. ரட்சிப்பின் வார்த்தை. இப்போ அந்த தேவன் நம்ம இந்த பூமியில் வந்ததுக்கு முக்கியமானது வந்து கெட்டு போனதை ரட்சிக்க வந்தான்னு சொல்லி மத்தேயு 18:11 வந்திருக்கு வசனம் இருக்குது. அதற்கேற்றபடி கர்த்தர் வந்து கெட்டு போனதை ரட்சிக்க இந்த பூமியில் வந்ததாக நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டாவது வார்த்தை சொல்லும் போது அங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, 2 கள்ளர்களுக்கு நடுவில் 2 குற்றவாளிகளுக்கு மத்தியில் ஏசப்பாவை சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க. அவரும் வந்து அக்கிரமம் பண்ணப்பட்டவர்களாக எண்ணப்படுவார் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாக அவர் இந்த குற்றவாளிகளுக்கு நடுவில் அடிக்கப்பட்டிருக்காரு. ஏசப்பா வந்து அங்கே பாடு அனுபவித்து கொண்டிருக்கும் போது அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வந்து அவரை பரியாசம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். போர் சேவகர்களும் வந்து அவரை வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ யூதனுடைய ராஜாவுன்னு சொல்கிறைய, உன்னை நீ விடுவிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு பரிகாசம் பண்ணுகிற சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் வந்து அங்கே சுற்றி இருக்கிற அந்த வழியாய் போகிற ஜனங்களும் வந்து அவர்களை நிந்தித்து தான் போகிறாரு. இவர் தானே அந்த ஆலயத்தை 3 நாளில் இடித்து அதை திரும்ப கட்டுவேன்னு சொன்னார், உன்னை முதல்ல நீ ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்லி அவர் இகழ்ந்து பேசுகிற சத்தம் தான் சுற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த சத்தத்துக்கு நடுவில் வலது புறத்தில் இருக்கிற அந்த குற்றவாளி கிட்ட இருந்து ஒரு வேறு விதமான சத்தம் தொனிக்கிறது. அவன் வந்து அந்த கள்ளனை வந்து முதல்ல இந்த மத்தேயு மார்க்லலாம் பார்த்தீங்கன்னா கள்ளர்கள் சொல்லி 2 பேருமே அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, பரியாசம்தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வார்த்தை வந்து அந்த கள்ளன் சொல்லுகிறான், இந்த இடது புறத்தில் உள்ள கள்ளன் அவரை இகழும்போது வலது புறத்தில் இருக்கிற அந்த குற்றவாளி அந்த கள்ளனை பார்த்து சொல்கிறான், நீ ஏற்கனவே வந்து தண்டனையை வந்து நீ அனுபவிச்சிட்ருக்க, நீ பண்ணுற பாவத்துக்கு உனக்கு ஒரு தேவ பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஏசாயாவில் வந்து 53ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் இப்படி இருக்குது, தேவன் அறிகிற அறிவை பற்றுது, அவரை பற்றின அறிவின் அவர் வந்து எல்லாரையும் நீதிமானாய் ஆக்குகிறாராம். இந்த வலது புறத்தில் இருக்கிற கள்ளனுக்கு அவர் தெய்வமாக அறிந்து கொள்கிறான். அதனால தான் அவன் வந்து தெய்வ பக்தி உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறான். எப்போ ஏசப்பாவை அவன் தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ அவனுக்குள்ள முதல்ல வந்தது நான் ஒரு பாவி என்பது. ரெண்டாவதாக அவன் அந்த கள்ளனை பார்த்து கேட்கிறான், நாம் 2 பேரும் தப்பு பண்ணதுனால, நாம் 2 பேரும் பண்ண பாவத்தினால நாம் இந்த தண்டனையை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. வெறும் குற்ற உணர்வு இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. யூதாஸ் காரியோத்துக்குள்ளே இந்த குற்ற உணர்வு வந்துச்சு. அவன் நான் பரிசுத்த தேவனை காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி ரொம்ப மனம் உடைந்து போகிறான். அவன் வாங்கின அந்த 30 வெள்ளிக்காசை வந்து ஆலயத்தில் ஏறிறான். ஆனால் அதனால் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா அவன் மனம் திரும்பவில்லை. ஆனால் இந்த கள்ளனும் மனம் திரும்புகிறான். அவன் வந்து குற்ற உணர்வோடு நிற்காம ரெண்டாவதாக அவன் தேவனை பரிசுத்தராக பார்க்கிறான். எப்படின்னா, நாம் 2 பேர் செய்த பாவத்துக்கு இந்த தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் இவரோ எந்த பாவமும் செய்யாத பரிசுத்தராய் அவன் பார்க்கிறான், அவன் அறிந்து கொள்கிறான். பரிசுத்தராய் மாற்றம் அறிந்து கொள்ளாமல் மூன்றாவதாக விசுவாசிக்கிறான், இவரால் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதனால தான் அவன் லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பிக்கிறான். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி இருக்கு, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அந்த வசனம் லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறான். இந்த கள்ளன் இயேசுவை நோக்கினான், அவன் சமீபமாக இருக்கிறார், அதனால் அவனுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் தனிப்பட்ட நிலைமையில் அவரை நாம் எப்படி அறிந்து கொண்டிருக்கிறோம்?
அநேக 53 ஏசாயா 53, 54 இந்த காரியத்தை குறித்து இருந்தாலும் அப்போ இருந்த பிரதான ஆசாரியர்கள் வந்து அதை விசுவாசிக்கவில்லை, அவரை பரிகாசம் பண்ணினார்கள். இந்த இடது புறத்தில் உள்ள கள்ளன் பரிகாசம் பண்ணினா அப்படின்னு இகழ்ந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து தெய்வமா இவரை தெரியல, ஒரு இரட்சகராக இவரை தெரியல, பரிசுத்தராக அவன் அறியவில்லை. ஏனால் அது ஏசாயா 28:11 இப்படியா இருக்குது, பரியாச உதடுகளோடு இவர்களோடு பேசுவேன், அந்நியர்களோட பாஷையினால் இவருக்கு புரியாத பாஷையில் நான் பேசுவேன் என்று கர்த்தர் சொல்றது காரணம், தேவன் கொடுத்த தீர்க்க தரிசன வசனங்களை நம்பாமல் பரிகாசம் பண்ணுகிறவர்களோடு தேவன் பரிகாச உதடுகளோடு பேசுவேன் சொல்கிறனால இடது புறம் உள்ள கள்ளனுக்கு இது எதுவுமே புரியல, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் இது எதுவுமே புரியல. ஒரு வித்தியாசமான ஒரு ரட்சிப்பு ஒரு இந்த கள்ளன் கிட்ட இருந்து ஒரு விசேஷித்த அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். இந்த காலை வேளையில் நம்ம அநேகர் வந்து எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பு வந்து நான் ஆதியில் பெற்றதாக இருக்கக்கூடாது. அனுதினமும் ஆண்டவரோடு கூட நம்ம தேவ பிரசனத்தை பெற்று அதை புதுப்பித்து கொள்ளணும். புத்தியுள்ள அந்த 10 கன்னிகைகளை போல எப்பொழுதும் எண்ணெய் பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே இருந்து நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த வருடத்தின் துவக்கத்தில் அந்த நியூ இயர் ஆராதனையில் இந்த வார்த்தையை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். நம்மை சுற்றி இருக்க சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, ஒரு வார்னிங் இது நம்ம நியூ இயர் சர்வீஸில் பாஸ்டர் மூலமாக கேட்டோம். இதே மாதிரி தான் நம்ம பரியாசம் பண்ணுகிறவர்களுடைய சத்தத்துக்கோ இல்லை வசனத்தை புரட்டுகிற சத்தத்துக்கோ நம்ம செவி கொடுக்காமல் இந்த வலது புறத்தில் இருக்கிற கல்லணை போல தேவனை மாற்றம் அறியணும். அவருடைய அறிகிற அறிவுனால தான். ஏன்னா பிதா சொன்னார், இவருடைய ஆத்துமாவில் 53 ஆத்துமா வந்து படுகிற பாடுக்கு பலனா அவரை பற்றும் அறிவினால எல்லாரையும் அவர் நீதிமானாய் ஆக்குவாராம். அப்போது அவரை அறிகிற அறிவு தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதே மாதிரி இப்போ சமாரியா ஸ்திரீ அவனை யூதனாகவும் ஆண்டவராகவும் ஒரு தீர்க்கதரிசியுமாய் அறிந்து கொண்டது போல இந்த கள்ளனும் வந்து அவரை 3 விதமாக அறிந்து கொள்கிறான். தெய்வமாக, பரிசுத்தராக, இரட்சகராக அறிந்து கொண்டான். அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பலனாக நீ இன்று என்னோடு பரதேசில் இருப்பாய் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த சிலுவை பாடில் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அந்த கல்லனை கர்த்தர் உபயோகித்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனம் இன்று நமக்கும் இருக்கிறது. நமக்கும் அவர் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். பரதேசி என்றால் இளைப்பாறுதல். இளைப்பாறுதலை கர்த்தர் வந்து நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் மடியில் லாசரு இளைப்பாறினது போல கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு இந்த சிலுவை மூலமாய் கர்த்தர் கொடுத்த பெரிய ஒரு இது வந்து அவருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம போறது. அந்த பிரசனத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பிரசனத்தினால ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய நொறுக்கப்பட்ட நேரங்களில் அவருடைய பிரசனத்தில் நம்ம போய் உட்காரும்போது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை தருகிறார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 சாட்சியாக அறிவிக்கிறார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாமளும் ஆயத்தப்படுவோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் அவருக்காக ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய கடைசி 7 வார்த்தைகளை குறித்து தியானிச்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை 3வது வார்த்தை. ஒரு வேத பகுதியை சேர்ந்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டாள். ஸோ இதில் வந்து இயேசு கிறிஸ்துவோட பராமரிக்கும் குணத்தை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் 2 உறவுகள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவோட 2 உறவுகள். ஒன்று வந்து தாய், அவரோட தாய் மரியாள். இன்னொன்று வந்து அவரோட அன்பான சீஷன் யோவானை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து நம்ம வந்து தேவன் இயேசு கிறிஸ்து அவரோட தாயை எப்படி பராமரிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது எதுக்கு பண்ணணும் அப்படின்னா,
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 10 கட்டளைகளில் ஒன்று என்னென்னா, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், புதிய ஏற்பாடு கொடுத்துட்டனால பழைய ஏற்பாட்டில் இருக்க கட்டளைகள்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே இயேசு கிறிஸ்து சொல்லலை. புதிய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளுக்கான உண்மையான அர்த்தத்தை ஆண்டவர் வந்து வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. ஸோ அப்படி இந்த இடத்துல வந்து மூன்றாவது வார்த்தையில் தேவன் வந்து அந்த கட்டளையை வெளிப்படுத்தினதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யூதர்கள் மத்தியில் ஒரு கலாச்சாரம் உண்டு. அது என்னென்னா, மூத்த பிள்ளை யூதர்களில் அவங்க குடும்பத்தில் மூத்த பிள்ளை தான் என்ன பண்ணணும்னா அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ யூதர்கள் கிட்ட ஒரு ஷார்ட்கட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. அதுதான் என்னென்னா கொர்பான் காணிக்கை. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சில் போய் ஆசாரியர்கிட்ட வந்து ஒரு காணிக்கை கொடுத்துட்டு, இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த 10 கட்டளையில் இந்த ஒரு கட்டளை என்னென்னா அப்பா அம்மாவை கனம் பண்ணணுன்ற கட்டளையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது இல்லை கனம் பண்ணுறது, அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த 3வது வார்த்தையில் சொல்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற உன் தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்று வாழும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இந்த வார்த்தையை படிக்கும் போதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா சின்ன வயசில் அப்பா அம்மா நமக்கு சொல்லுவாங்க, வளர்ந்துக்கப்புறம் எப்படி ஆகிடும்னா ரோல் ரிவர்ஸ் ஆகிடும். சைக்கலாஜிக்கலாகவே நம்ம அப்படி தான் இருப்போம். நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா நிறைய காரணங்கள் சொல்லுவோம், நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்காத இருக்கு, அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் சிலுவையில் அவ்வளோ பாடு மத்தியில் இருக்கும் போதும் அவரோட பொறுப்பை விட்டு அவர் விலக நினைக்கல. அவரோட கட்டளைகளை வந்து அவர் கடைப்பிடிச்சிருக்காரு. நம்ம யாருமே அவ்வளோ கஷ்டமான பாடுகள் வந்து படலை. பட் இருந்தாலும் ஈஸியாக வந்து சொல்லிடுவோம், இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை. நானே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க அப்படின்லாம். கண்டிப்பாக எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலை யோசிக்கவாக செஞ்சுருப்போம். பட் ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அதை வந்து அவர் வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டியிருக்காரு. இருக்க முடியும் நம்மளால், என்ன அந்த சூழ்நிலையிலையும் நம்ம அப்பா அம்மாவை பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேவன் வந்து நம்மளுக்கு காட்டியிருக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவதாக வந்து தேவனோட ஞானத்தை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலேருந்து பார்க்கும்போது மரியாளுக்கு பக்கத்தில் நின்றுருந்தது யோவான். ஸோ அதனால் சரி பக்கத்தில் இருக்கார், கொடுப்போம், பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு கொடுக்கல. ஏன்னா யோவானை பற்றி பார்க்கும்போது 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க. அதில் ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு, மிச்ச 10 பேர் எங்கே ஓடி போனாங்கன்னே தெரில. கடைசி வரைக்கும் சிலுவையில் மரியாள் கூட நின்னது யாருன்னா யோவான் தான். அவங்கக்கிட்ட தான் இயேசு கிறிஸ்து ஞானமாக அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ சூழ்நிலைகளை காரணம் காட்டி இயேசு கிறிஸ்து வந்து அவரோட கடமையை வந்து தப்பாக எந்த இடத்துலையும் வந்து அவர் டிசிஷன் எடுக்கலை. ஞானமாக அந்த நேரத்துலேயும் அவர் வந்து முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஞானத்தை நம்ம தேவன்கிட்ட தான் கேட்டு வாங்க முடியும். ஸோ அந்த ஞானத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி யோவானை பற்றி பார்க்கணுன்னாலும் அவர் எவ்வளோ பெரிய தேவ மனிதன்னு தெரியணும்னா அவரோட புத்தகங்கள் பைபிளில் வந்து தேவன் வந்து யோவானை பயன்படுத்தி எழுதினதை பார்க்குறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை பார்த்தோன்னா அது பாஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கோம். யோவான் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தின் பாதைகளை பற்றி இருக்கும். யோவானோட 3 நிருபங்கள் 1, 2, 3 பார்த்தோம்னா இப்போ நம்ம வாழ வேண்டிய நெறிகள் பற்றி எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோன்னா கடைசி காலத்தை பற்றி தேவன் வந்து யோவான் கிட்ட வெளிப்படுத்தினதை அவர் எழுதியிருப்பார். ஸோ அவ்வளோ அழகாக தேவன் பயன்படுத்தின தேவ மனிதன்கிட்ட தான் யாரை வந்து மரியாதை வந்து ஒப்பு கொடுத்துட்டு போனாங்க. அந்த இடத்துல ஒரு ஞானமாக செயல்பட்டார். ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் குட் ஃப்ரைடேக்கு சேர்ந்துருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த நாள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டார், அந்த நினைவு கூர்ற நாள் தான் இது. அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பொறுப்பையும் ஆண்டு இந்த நேரத்தில் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது என்னென்னா போய் திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ நம்ம வாழ்க்கையின் பயணம் முடிவு வரைக்கும் நம்ம எல்லாருக்கு மேலேயும் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பொறுப்பு என்னென்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய. ஸோ இந்த ஓட்டத்தில் கண்டிப்பாக உலகத்தில் உறவுகளை தேவன் நமக்கு தருவார். அது அம்மா அப்பாவாக இருக்கட்டும், சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்ட்னராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலும் புரியலனாலும் அவங்கள கனம் பண்ண வேண்டியது, அவங்கள பராமரிக்க வேண்டியது, அவங்கள அசட்டை பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது அதுவும் நம்ம மேலே இருந்த கடமை. ஏன்னா கலப்பையை கையில் எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அதை சாக்கு சொல்லி நம்ம உறவுகளை நம்ம என்றைக்குமே உதாசீனப்படுத்தக்கூடாது. ஸோ அதை சொல்லி முடிக்கிறேன். அதுக்கான ஞானத்தை தேவன் தருவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட அந்த 4வது வார்த்தை இந்த நாளில் நம்ம தியானிக்கலாம். ஜெபம் செய்வோம். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார்.
பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். ஆமென். சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் அப்பா. அந்த நாளில் கூட ஏசப்பா நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த 4வது வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் தகப்பனே. சோத்திரம் தகப்பனே. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தாருங்க ஏசப்பா. நான் அல்ல, எனக்குள்ளே இருந்து என் தேவனே நீங்கள் வெளிப்படுங்க. நீர் பெருகும் நான் சிறுகவும் வேண்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஏசப்பா சிலுவையில் மொழிந்த அந்த 4வது வார்த்தையானது மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த 4வது வார்த்தையானது ஒரு கேள்விக்குறியோடு அமைகிறது. ஏசப்பா சிலுவையில் பேசி அந்த 7 வார்த்தைகளில் முதலாவது வார்த்தை ஒரு ஜெபமாக அமைகிறது, 7வது வார்த்தை ஒரு ஜெபமாக அமைகிறது, நடுவில் காணப்படுகின்ற இந்த 4வது வார்த்தையும் ஒரு ஜெபமாக அமைகிறது. சங்கீதம் 22வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது இவ்வாறாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது இந்த வார்த்தையானது சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஏசப்பாவுடைய வார்த்தையின் நிறைவேறுதலாக காணப்படுகிறது. இப்போ நம்ம 3 ஹெட்டிங்கில் நம்ம இந்த வசனத்தை தியானிக்கலாம். சுற்றியிருந்த நபர்களின் பரியாசங்கள் என்ற தலைப்பிலையும், 2வதாக அறியாத பாஷையில் தேவன் பேசுகிறார் ஏசப்பா, 3வதாக பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது. இந்த 3 ஹெட்டிங்லேயும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சுற்றியிருந்த நபர்களின் பரியாசங்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 29வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் மேல் அடித்தார்கள் என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முதலாவதாக சுற்றியிருந்த அந்த போர் சேவகர்கள் ஏசப்பாவை என்ன பண்ணுறாங்க, நிந்திக்கிறார்கள். 2வதாக அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று அந்த வழியாக நடந்து போகிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிந்திக்கிறாங்க. ஏசப்பா அந்த பூமியில் வாழ்ந்த காலங்களில் ஏசப்பாவை சுற்றி அநேக ஜனங்கள் கூடவே இருந்தாங்க. நடந்து போகிற ஜனங்கள் 5 அப்போ 2 மீன்களை கொண்டு போஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கூட அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அவர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பாவை தூசித்தார்கள். 3வதாக பிரதான ஆசாரியர்கள் 27:41 மத்தேயு 27:41 கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரதான ஆசாரியரும், 4வதாக வேத பாரகரும், 5வதாக மூப்பரும், 6வதாக அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும், இவ்வாறாக 6 விதமான ஜனக்கூட்டங்கள் ஏசப்பாவை என்ன பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் யாராவது நம்மளை ஆறுதல் படுத்த மாட்டாங்களான்னு நம்ம ஏங்கி கொண்டு இருப்போம். அதே மாதிரி தான் ஏசப்பா கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சுற்றிலும் பார்க்கிறார். எல்லாரும் அவரை என்ன பண்ணாங்க, பரியாசம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். 2வதாக தேவன் அறியாத பாஷையில் பேசுகிறாங்க. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த இயேசு கூறிய இந்த மொழியானது அராமிக் மொழியில் தேவனோடு கூட பேசுகிறார். சுற்றி இருந்த ஜனங்கள் ஏற்கனவே ஏசப்பாவை நிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று ஏசப்பாவை நிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு தெரிந்த பாஷையில் கூறியிருந்தால் ஜனங்கள் இன்னும் நிந்தித்து இருப்பாங்க. அதனால் ஏசப்பா என்ன பண்ணாங்க, பிதாவுக்கு தெரிந்த மொழியில், அராமிக் மொழியில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று தன்னுடைய மன வேதனையை தேவன் கூறுகிறார். நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் நம்முடைய வேதனையை மற்ற ஜனங்களிடம் கூறக்கூடாது. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு நம்ம காரணமாக ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. ஏசப்பா மற்ற ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை தூசித்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சிக்ஷையை தராமல் இருந்திருந்தால் மனித குலம் என்றைக்கோ பாவத்தில் அழிந்து போயிருக்கும். 3வதாக பாவத்தை சுமந்த நிலையில் பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது. மத்தேயு 27வது அதிகாரம் 45வது வசனம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று.
இதில் வந்து ரோமர்களின் கால அளவை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பயன்படுத்தினாங்க. பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரமாக இருந்தது. ஏசப்பா வந்து 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்று இங்கே வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இவ்வாறாக இப்போது உள்ள காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது 12 மணியிலிருந்து மத்தியானம் 3 மணி நேரம் வரைக்கும் மொத்தம் 3 மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த சர்வ லோகத்தின் பாவங்கள் ஒவ்வொன்றாக ஏசப்பாக்க மேலே சுமத்தப்பட்டது. 10 கட்டளைகளை மீறியதால் வந்த பாவங்கள், சாபங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அருவருப்புகள், சர்வலோக ஜனங்களுடைய அருவருப்புகள், அக்கிரமங்கள், விபச்சார பாவங்கள், கொலை பாதகங்கள், துரோகங்கள், இவ்வாறாக ஒவ்வொரு பாவமும் ஏசப்பாக்க மேலே சுமத்தப்பட பிதாவின் முகம் வந்து மறைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இவ்வாறாக சர்வலோகத்தின் பாவங்கள் சுமக்கும்போது பிதாவோடு கூட இருந்த அந்த தொடர்பானது துண்டிக்கப்பட்டது. ஏன் பிதாவின் முகம் மறைக்கப்படணும்? ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதினால் பிதாவின் முகமானது மறைக்கப்பட்டது. ஏசப்பாவுக்கும் தேவனுக்கும் இருந்த தொடர்பு எப்படிப்பட்டது என்றால், அவர் வந்து சொல்கிறார், யோவான் 3:16 தன்னுடைய ஒரே பேரான குமாரன்னு சொல்கிறாங்க. நீதிமொழிகளில் அவர் என்னுடைய ஒரே செல்ல பிள்ளை என்று சொல்கிறாங்க. நான் உலக தோற்றத்துக்கு முன்னாலே ஏசப்பா சொல்கிறாங்க, தேவனிடத்தில் நான் அன்பாக இருந்தேன் என்று சொன்னாங்க. பிதாவும் நானும் தனித்திறேன் என்று சொன்னாங்க. இவ்வாறாக ஏசப்பா வந்து பிதாவின் மீது அவ்வளவு அன்பாக இருந்தாங்க. பிதாவும் தேவன் மீது அவ்வளவு அன்பாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பிதா எதற்காக தன்னுடைய முகத்தை மறைத்தார் என்றால், நம்ம எல்லாருடைய பாவங்களும் சர்வலோகத்தின் பாவமும் ஏசப்பாக்க மேலே சுமத்தப்பட்டதினால் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. ஏன்னா நம்முடைய பிதாவானவர் பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணனாக காணப்படுகிறார். அதனால் பிதாவின் முகம் ஏசப்பாவுக்கு வந்து மறைக்கப்பட்டது. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. பழைய ஏற்பாடு காலத்தில் பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்ல முடியும். ஆனால் இப்பொழுது ஏசப்பா நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதுனால அந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்லக்கூடிய கிருபைகளை தேவன் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறாங்க. நமக்காக பாவம் அறியாத அவர் பாவமானார், சாபமாக மானார். அவர் கைவிடப்பட்டதுனால தான் நம்ம எல்லாரும் கைவிடப்படாத ஒரு சூழ்நிலையில் இங்கே எல்லாரும் நம்ம வந்து அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடியனை மறைத்து ஆவியானவர் பேசும்படியாய் கேட்கிறோம். அப்பா, நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அதன்படி அடியனுக்கு நீர் வெளிப்படுத்தி தாங்க. எல்லா கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மிகவும் அருமையாக பேசினார்கள். 4 பெண்கள் மத்தியில் நான் ஒரு ஆண் அகப்பட்டு விட்டேன். ஆனாலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். ஒருவர் வாசியுங்கள். யாராவது ஒருவர் வாசியுங்கள். 28வது வசனம். அதன் பின்பு சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். நான் இதில் 3 பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். உலக பிரகாரமான தாகம், ஆத்தும தாகம், ஆவிக்குரிய தாகம். 3 தாகத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படி பேசுவதற்கு அடியேன் நேரம் கொடுத்திருக்கிறார். நன்றி. தாகம் என்றால் என்ன? நம்மளுக்குள்ளும் அநேக தாகங்கள் இருக்கிறது. இது உலக பிரகாரமான தாகம். சிலருக்கு நல்ல வீடு வாங்க வேண்டும் என்று ஒரு தாகம் இருக்கும். சிலருக்கு நல்ல வேலையில் இருப்பார்கள், உயர்ந்த பதவி வேண்டும் என்று ஒரு தாகம் இருக்கும். சிலருக்கு இப்பொழுது பிள்ளைகளெல்லாம் எக்ஸாமில் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் ஒரு தாகம் இருக்கும். நல்ல மதிப்பெண் கிடைக்க வேண்டும் என்று ஒரு தாகம் இருக்கும்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்தும தாகம் தேவைப்படுகிறது. நாமளும் ஆத்தும தாகமுடையவர்களாக காணப்பட வேண்டும். தாகம் என்றாலே எல்லோருக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்ற ஒரு சரீர பிரகாரமான தாகம் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வேளையிலே கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடவப்பட்டார், இரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டார். அந்த வேளையிலே சரீர பிரகாரம் தாகம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அந்த தாகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்குள் இருந்தது ஆத்தும தாகம். ஒரு மனிதன் 3 நாள் தண்ணீர் குடியாமல் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், உயிர் வாழ முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நமக்குள்ளும் அநேக தாகங்கள் இருக்கிறது. இது உலக பிரகாரமான தாகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீர தாகத்தை விட மேலான தாகம் ஆத்தும தாகம். முதலாவது ஆத்தும தாகம். அழிந்து போகின்ற ஆத்துமாவுக்காக மோசே திறப்பிலே நின்று ஜெபித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்தார்கள், பாவ பழக்க வழக்கமாக நடந்தார்கள். அதற்காக மோசே மன்றாடி ஜெபித்த பொழுது அவர்களை வழிநடத்தி அநேக முறை வழிநடத்தினாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மோசே போய் திறப்பிலே நின்று மன்றாடி ஜெபித்தான். நாமும் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக, பாவத்திலே இருக்கிற ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக பதில் தருவார். நாம் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் வெளியேறப்பெற்றது. பவுல் சொல்கிறார், சுவிசேஷம் சொல்லுவது நம்மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். சிலுவை ஒரு சாபத்தின் சின்னமாக கருதப்பட்டது. ஆனால் நமக்கோ ஒரு அடையாள சின்னமாக, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. நாம் அனுதினமும் ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டும். மீண்டும் ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் 15:23 வாசியுங்கள். மார்க் 15:23. போதும். வெள்ளை போல கலந்த திராட்சரசம். வெள்ளை போலம் என்பது ஒரு வாசனை பொருளாகவும் ஒரு போதைப் பொருளாகவும் கருதப்படுகிறது. ஆனால் ஆண்டவருக்கு கடைசி சொட்டு இரத்தம் சிந்தும் வரையிலும் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது அவருக்கு கண்டிப்பாக ஒரு சரீர தாகம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவர் அந்த வெள்ளை போலம் கலந்த பானத்தை குடிக்க மறுத்துவிட்டார். அவருக்குள் காணப்பட்டது ஒரு ஆத்தும தாகம். நமக்குள்ளும் அந்த ஆத்தும தாகம் கண்டிப்பாக காணப்பட வேண்டும். அவர் சரீரம் கண்டிப்பாக வலி இருந்திருக்கும். இந்த போதைப் பொருள் குடித்தா போதைப் பொருள்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். அது சரீர வலிக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூத ஸ்திரீகள் சிலுவை தண்டனை அறிவிக்கப்படும் போது அங்குள்ள கனம் பொருந்திய ஸ்திரீகள், செல்வந்தர்கள், அந்த வழியாக செல்பவர்களுக்கு, அந்த மரண தண்டனை விதித்தவர்களுக்கு இந்த பானத்தை குடிக்க கொடுப்பார்களாம். ஏனென்றால் அது போதை கலந்திருக்கும், வலி குறையும் என்பதற்காக அதை கொடுப்பார்களாம். ஆனால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அதை ஏற்க மறுத்துவிட்டார். அதே போல் நமது போதகர் அவர்கள் 2 வாரத்துக்கு முன்னே சொன்னார்கள், ஒரு சமாரியா ஸ்திரீ, பாவியாகிய சமாரியா ஸ்திரீ தான். முதலாவது நாம் மன்றாடி ஜபிக்க வேண்டும், இரண்டாவது சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சமாரியா ஸ்திரீ தாகத்துக்கு தண்ணி தா என்று கேட்டாள். ஆனால் அவள் நினைத்திருப்பாள், ஒருவேளை ஆண்டவருக்கு சரீர தாகம் என்று. உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, நீர் எப்படி மொண்டு கொள்வீர்கள், எப்படி குடிப்பீர்கள் என்று. ஆனால் ஆண்டவர் பாவியை மனந்திரும்ப வைக்கிற தேவன். அவர் பாவி மனந்திரும்ப வேண்டும் என்று அந்த ஸ்திரீயினிடம் போய் பேசுகிறாள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமாரியா தேசம் முழுவதும் அந்த ஸ்திரீ பாவியாக ஸ்திரீ தான். ஆனால் அந்த பாவியாக ஸ்திரீ சமாரியா தேசம் முழுவதும் அந்த ஆண்டவரை பற்றி மேசியா இவர்தான் என்று அங்குள்ள மக்கள் யாவருக்கும் சொல்லுகிறார். அதே போல் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்பவன் அங்கு போய் பிரசங்கிக்கிறான். அதன் மூலமாக அநேகர் வியாதிகள் சுகமாகிறது, அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதே போல் கந்தாகே என்ற ஒரு தேசாதிபதி, அதுக்கு மந்திரியாக இருப்பவர், அவரும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக போகிறார்கள். பிலிப்பு என்பவன் அவரிடம் பேசுகிறான். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மந்திரி கேட்கிறார். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியானால் விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்கிறார்கள். அவன் உடனே விசுவாசமாகி அந்த இடத்திலே தண்ணீர் இருக்கிறது, உடனே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறான். நாமும் அப்படிப்பட்ட சுவிசேஷ பாரத்தை ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக ஆவிக்குரிய தாகம். ஆவிக்குரிய தாகம் என்பது சுத்திகரிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 51:7 தாவீது சொல்கிறான், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், நான் சுத்தமாவேன், நான் சுத்திகரித்த பின்பாடு வெண்மையாவேன் என்று சொல்கிறான். தாவீது பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
ஆனால் ஆண்டவர் நம்மும் அநேக பாவங்கள் செய்திருக்கலாம். ஆண்டவர் விரும்புவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டால்தான் பரிசுத்தம் உண்டாகும். ஈசோப்பு என்பது ஒரு பரிசுத்தமான வாசனை பொருளாக காணப்படுகிறது. அதை ஈசோப்பு தண்டினால் அதை மேலே இது பண்ணுகிறார்கள். யோவான் 19:28 மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடிந்தது, தாகமாக இருக்கிறேன் என்று. அப்பொழுது அந்த கசப்பு கலந்த காடியிலே இந்த ஈசோப்பு தண்டை துவைத்து ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். அவர் குடிக்க மனதில்லாதிருந்தார். ஆனால் அவருடைய தாகம் சரீர தாகம் அல்ல, ஆவிக்குரிய தாகம். நாமும் சுத்திகரிக்கப்பட வேண்டுமென்றால், பரிசுத்தத்தில் வளர வேண்டுமென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். அதற்கு பரிசுத்தம் மிகவும் தேவைப்படுகிறது. தாவீது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். எந்த பாவியும் புறம்பே தள்ளாத தேவன் அவர். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி லேவியர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே ஒவ்வொரு வீடுகளிலும் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அங்கே வாசல் நிலைக்கால்களிலே அதை தெளிப்பார்களாம். ஏனென்றால் குற்ற நிவாரண பலி லேவியாரமத்திலே யாத்திராகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆண்டவருடைய வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாவீதுக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். யூசோப்பு தண்டினால் என்னை சுத்திகரியும் என்று. அப்பொழுது அது வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காக முன்னாடியே இது சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையின் நியாயப்பிரமாண காலத்திலும் இதை பற்றி இரத்தம் சிந்தப்பட்டாயிற்று, ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார், ஈசோப்பு தண்டு அங்கே இருக்கிறது, மூன்றும் நிறைவேறிவிட்டது. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் எல்லாம் முடிந்தது என்று தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். சங்கீதம் 42:2 தாவீது சொல்கிறான், என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது என்று. நமக்கும் அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்க வேண்டும். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாமும் எந்த தாகத்தோடு இருக்கிறோமோ எல்லா தாகத்தையும் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் நாம் ஒப்புவிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 6ஆம் வார்த்தையாகிய முடிந்தது என்ற வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். முடிந்தது என்ற 6ஆம் திருவார்த்தைக்கு ஆதாரமாக யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆண்டவரே, பேசுகிற உமது அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். முடிந்தது என்ற வார்த்தையுடைய கிரேக்க மொழியிலே அதனுடைய வார்த்தை என்ன என்று நாம் பார்க்கிற போது, முடிந்தது என்றால் டெட்டலஸ்டாய் என்று அது கிரேக்க பாஷையிலே சொல்லப்படுகிறது. டெட்டலஸ்டாய் என்றால் என்ன அர்த்தம் என்றால், எல்லாம் கொடுத்து முடிந்து விட்டது, இனிமேல் கொடுப்பதற்கு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே கொடுக்க வேண்டாம் என்பதுதான் இந்த டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது. பழைய காலங்களில் இந்த டெட்டலஸ்டாய் அப்படின்ற வார்த்தையை ஒரு முத்திரையாக, ஒரு சீலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னா, பழைய காலத்தில் அடிமைகளை கொடுப்பதும் அடிமைகளை வாங்குவதும் ஒரு பழக்கமாக இருந்தது. அப்போ ஒரு அடிமையை நம்ம மீட்டு கொள்ளும்போது, இல்லை ஒரு நிலத்தை நம்ம ஒருத்தங்க கிட்ட கொடுத்துருக்கோம், அதை திருப்பி நம்ம மீட்டு கொள்ளணும் அப்படின்னா அதனுடைய தொகை, அதுக்கு நம்ம எவ்வளவு தொகை வாங்கியிருக்கிறோமோ அந்த தொகையை திருப்பி கொடுத்து அந்த நிலத்தையோ இல்லை அந்த அடிமையையோ நம்ம மீட்டு கொள்ள வேண்டும். அப்படி அந்த முழு தொகையையும் கொடுத்து அந்த நிலத்தையோ இல்லை அந்த அடிமையையோ நம்ம மீட்டு கொள்ளும்போது அந்த பத்திரங்களிலே டெட்டலஸ்டாய் அப்படின்ற ஒரு முத்திரையை போட்டு அவர்கள் கொடுப்பார்களாம்.
அப்படி என்றால் இதற்குரிய எல்லா தொகையும் கொடுத்து முடிந்து விட்டது, இதற்கு மேல் அதை கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். இப்போ எப்படி நமக்கு பில்லுலெல்லாம் பெய்டு அப்படின்னு ஒரு சீல் போட்டு கொடுக்குறாங்களோ, அதே போல் அந்த காலத்தில் டெட்டலஸ்டாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை சீலாக போட்டு பத்திரங்களில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த 6ஆம் வார்த்தையில், முடிந்தது என்ற வார்த்தையில் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இல்லை ரட்சிக்கப்படுவதற்கு எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக கொடுத்து முடித்து விட்டார். இனி ரட்சிக்கப்படுவதற்கு நாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை என்பதுதான் இந்த முடிந்தது என்ற வார்த்தையுடைய பொருளாக காணப்படுகிறது. முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது சில டைம் நம்ம யோசிக்கலாம், இது ஒரு தோல்வியில் நம்ம சிலுவையில் மறித்துட்டோன்ற ஒரு தோல்வியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. இது ஒரு வெற்றி கொண்டாட்டத்தின் ஆர்ப்பரிப்பின் சத்தமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா முடிந்தது என்று சொல்லுகிறார். மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனம், மார்க்கு 15:37, லூக்கா 23:46, இந்த 3 சுவிசேஷங்களில் நாம் பார்க்கிற போது இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மகா சத்தம் என்பது ஆண்டவர் அவருடைய வேலையை இல்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோக்கத்தை முழுவதுமாக நிறைவேற்றி முடித்து விட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தின் ஆர்ப்பரிப்பின் சத்தம்தான் இந்த மகா சத்தமாக ஆண்டவர் கூப்பிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் இந்த சிலுவை மரணத்தில் எதெல்லாம் முடிந்தது, எவையெல்லாம் முற்று பெற்றது என்பதை ஒரு 2 குறிப்புகளின் கீழாக நாம் இப்போது பார்க்க போகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் பாடுகள் ஒரு முடிவுக்கு வந்தது. மனுஷராகிய பிறந்த நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் அவர் இந்த உலகத்தில் வாழும்போது 100% அவர் ஒரு மனிதனாக தான் வாழ்ந்தார். நம்மளை மாதிரியே அவருக்கும் சரீரத்தில் பாடுகள் இருந்திருக்கும், வேதனைகள் இருந்திருக்கும், எல்லாமே அவருக்கும் இருந்திருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்மளை விட அவருக்கு அதிகமான பாடுகள் தான் இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்ததுலேருந்தே அவருக்கு பாடுகள் ஆரம்பித்து விட்டது. அவர் பிறந்த உடனே ஏரோது வந்து அவரை என்ன பண்ணுறா, கொலை செய்கிறதுக்காக வகை தேடுகிறான். அதே போல் அவர் ஊழியம் செய்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போன இடத்துக்கு எல்லாம், அவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்ய போனாரோ அந்த எல்லா இடத்துலையும் பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள் இவங்க எல்லாரும் போகிறாங்க. எதுக்காகனா அவர் ஏதாவது ஒரு குற்றத்தை பண்ணுவாரா, அவருடைய வார்த்தையில் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு அவங்க எல்லாரும் அவர் கூடவே போயிட்டு இருக்காங்க. நம்ம யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நம்ம வீட்டிலையோ யாராவது நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இல்லை நம்ம பண்ணுறதுல இது தப்பு அது தப்புன்னு குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ரிலாக்ஸ்டாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்தது. கடைசியாக அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த அவருடைய நண்பர்கள், சிநேகிதர்களாக இருந்த அவருடைய சீஷர்களில் யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்குறான். பேதுரு அவரை மறுதளிக்கிறான். மற்ற சீஷர்கள் எல்லாம் எங்கேயோ சிதறி ஓடி போய் விட்டார்கள். அப்போ அவருடைய மனநிலைமை யோசிச்சு பாருங்க. கூடவே இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, அவருக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓடி போயிட்டாங்க, அவருக்கு எதிராக மாறிட்டாங்க. அப்போ அந்த மனநிலைமை நம்ம அந்த மனநிலைமையில் இருந்திருந்தா நமக்கு எப்படி இருந்திருக்கும்? அதை தொடர்ந்து அவர் விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க. வாரினா என்னன்னா அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆணி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு தடவை அந்த வாரினால் அடித்து அதை திருப்பி எடுக்கும்போது சதை முழுவதுமாக கிழிந்து இரத்தமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரினால் அவர் அடித்தாங்க, முள்முடிய தலையில் சூட்டினாங்க, அவருடைய சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டு இரத்தத்தினால இருந்ததா, எவ்வளோ வலி இருந்திருக்கும் அவருக்கு உடம்புல. இதெல்லாம் எதுக்காகனா நம்முடைய பாவத்தை மன்னிப்பது தான், நம்முடைய ரட்சிப்புக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் என்ன பண்ணார் அப்படின்னா சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார். இந்த எல்லா வேதனைகளும் சிலுவையில் முடிந்தது என்பதற்காக ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லுகிறார்னு நான் பார்க்கிறேன். பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் மற்றும் 13ஆம் வசனத்திலே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மனிதர்களாகிய நமக்கு இது எல்லாத்தோடையும் போராட்டம் இருக்கு. அதே போல தான் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் இந்த எல்லா பாடுகளையும் அவரும் அனுபவித்தார்.
13வது வசனத்திலே, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த போராட்டங்கள் எல்லாம் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும். சர்வாயுத வர்க்கம்னா என்ன? மீதி இருக்கிற வசனங்களில் எபேசியர் 6:15-18 வரைக்கும் இருக்கிற வசனங்களில் பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்திற்கு உரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலை சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துக்கொண்டு இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த எல்லா போராட்டங்களிலிருந்து நம்மளால் விடுதலை பெற முடியும். நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள், கவலைகள், பாடுகள் இவை எல்லாமே வரும். அப்படி வரும்போது நிறைய பேர் எனக்கு என்ன இவ்வளோ கஷ்டம் இருக்குது என் வாழ்க்கையில், இனிமேல் என் வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது, நான் என் வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன்லாம் நம்ம நிறைய பேர் நம்ம கூட சில டைம் யோசிச்சிருப்போம். கரெக்டாக? இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன், இல்லை எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல வாழ்க்கையில் இதுக்கு மேலே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒரு நிமிடம் நினைத்து பார்ப்போம். அவர் நமக்கு என்ன மாதிரியே காண்பித்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த போராட்டங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். ரெண்டாவதாக பார்க்கும்போது மிகவும் முக்கியமானது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை செய்து நிறைவேற்றினார். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எதற்காக வந்தார்? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே தேவதூதன் என்ன சொன்னார்? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் அண்ட் ஆல்சோ உலகத்தின் பாவத்திற்காக, அந்த ரட்சிப்புக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா இந்த உலகத்திற்கு வருகிறார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரட்சிப்பு எப்படி வரும்? நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக அவருடைய உயிரை, அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தை கூட சிலுவையில் நமக்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சிந்திருக்கிறார். பழைய காலத்தில் ஒரு கன்று குட்டியையோ இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியையோ தான் பாவ நிவாரண பலியாக செலுத்திட்டு இருந்தாங்க. அதை ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும்போது அவங்க அதை பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தை கூட சிந்தி நம்ம எல்லாரையுமே அவர் என்ன பண்ணார்னா ரட்சித்து கொண்டார். பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் கெத்செமனே தோட்டத்தில் கடைசியாக ஆண்டவர் ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று எல்லாத்தையும் பிதாவினுடைய சித்தத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். பிதாவினுடைய சித்தம் என்ன? நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தம். அந்த பிதாவினுடைய சித்தத்தை அவரை நிறைவேற்றி முடித்தார். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக தான் அவர் முடிந்தது என்ற வார்த்தையை சிலுவையில் 6வதாக சொல்லுகிறார். நம்மளும் இப்போ நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா மற்ற நம்பிக்கைகளில் இருப்பவர்களைப் போல புனித பயணங்களை மேற்கொள்ளணும், இல்லை நம்முடைய சரீரத்தை நம்மளே காயப்படுத்திக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமே இல்லை. நமக்கு ஆல்ரெடி கடவுள் என்ன பண்ணிட்டார், ஏசப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரட்சிப்பை கொடுத்து விட்டார். நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும்போது அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். பவுலை போல நம்மளை எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது மற்றும் 8வது வசனத்திலே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் என்று. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உதவியோடு நாம் போராடுவோம். கடைசியில் பவுலை போல நாமும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று இயேசுப்பாவிடத்தில் போய் சொல்லுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், லூக்கா 23:46வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். போதும்.
கடைசியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். முதலாவது வார்த்தை, நான்காவது வார்த்தை, கடைசி வார்த்தை, இது மூன்றுமே இயேசு கிறிஸ்துடைய ஜெபங்கள். அப்போ இதை நான் எப்படி பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை கடைசியாக சொன்ன வார்த்தை என்னதுன்னா ஒரு ஜெபம். ஒரு மனிதன் எப்பொழுது இதை செய்ய முடியும்னா, வாழ்க்கை முழுவதும் ஜெபிக்கிற ஒருவரால் தான் என்ன முடியும்னா, கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுதும் ஜெபத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க முடியும். என்னுடைய இருதயத்தில் இதை நான் யோசிக்கும் பொழுது தேவன் தந்த ஒன்று, இயேசு கிறிஸ்து அவ்வப்பொழுது ஜெபிக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையே இப்படி தான் இருந்துச்சுன்னா ஜெபமாகத்தான் இருந்தது. பல சந்தர்ப்பங்களில் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபிக்கிறார். மார்க் 1:35. இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் முடிவுகளை எடுப்பதற்கு முன்பதாக ஜெபிக்கிறார். வியாகுலத்தில் ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவ்வளோ வலியில் ஜெபிக்கிறார். இப்படி மீண்டும் மீண்டும் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் எல்லாமே எதுவாக தான் இருந்திருக்கு அப்படின்னா ஜெபமாக தான் இருந்துச்சு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாடு மரணங்களை தியானித்து கொண்டிருக்க அந்த நாட்களில் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் ஒரு ஜெபிக்கிற ஒரு சீசனாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும், ஈவன் அட் த பெட், டெத் பெட், அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது, அப்போ கூட இயேசு கிறிஸ்து ஜெபந்தான் பண்ணுறார். அப்போ பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய ஜெபிக்கிற ஜெப வீரனாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். ஜெபம் என்பது ஒரு 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 குறிப்பிட்ட நேரம் அல்ல. இயேசுவுக்கு காலை 5 to 6, மாலை 5 to 6, இல்லை காலை 10 to 12, இப்படி நேரம் அல்ல. ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு சுவாச காற்றை போல எப்போதும் பிதாவோடு பேசிக்கொண்டே இருக்கிற அந்த ஜெப அனுபவம் இயேசுனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அது இல்லாததுனால தான் சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். ஏன்னா அந்த 3 மணி நேரம் பிதாவோடு அவரால் உறவாட முடியவில்லை. அந்த வலியை அவரால் தாங்க முடியவில்லை. ஏன் என்னை கைவிட்டார் என்று கேட்கிறார். கடைசியாக வாழ்க்கையை முடிக்கும் பொழுதும், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய கரங்களின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறார். உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய கரத்தில், இயேசு சொல்லுகிறார், பிதாவினுடைய கரத்தில் என் ஜீவனை தருகிறேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் யாருடைய கருத்தில் இருக்குது? ஆண்டவருடைய கருத்தில் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை அவருடைய கருத்தில் இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முழுவதும் அவர் கருத்தில் இருக்குது. நம்முடைய காலங்கள் அவர் கருத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் யோவான் 10ஆம் அதிகாரத்தில், நேரமாகிவிட்டது வாசிக்க வேண்டாம், இந்த ஜனங்கள் எல்லாரும் பிதாவினுடைய கரத்தில் இருக்கிறார்கள், அவருடைய கரத்திலிருந்து ஒருவன் என்ன பண்ண முடியாதான், அவர்களை பறித்து கொள்ளவே முடியாதுதான். nobody can steal us from the hand of God. தேவனுடைய கரத்திலிருந்து உங்களையும் என்னையும் ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து கடைசி சிலுவையின் அவருடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையை உன் கரத்தில் தர்றேன்னு. நம்ம இப்போவே சொல்லுவோம், இன்றைக்கே சொல்லுவோம். அவருடைய ரட்சிப்பை உணர்ந்தவர்களாக, அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, பரலோகத்தில் இடம் நமக்கு தந்தவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் தருகிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று பவுல் சொன்னது போல் நம்மளும் சொல்லுவோம், அப்பா இனிமேல் நாங்கள் இல்லை, என்னை ரத்தம் சிந்தி மீட்டவர் நீர், என்னுடைய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் தருகிறேன், உங்கள் சித்தப்படி என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துங்க. அல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்போடு நம்ம ஜெபித்து முடிப்போமா? எல்லாரும் இருக்கிறவங்களை எழும்பி நின்று, ஆண்டவரே நான் அல்ல நீரே எனக்குள்ளாக என்னை வழி நடத்துங்க என்று சொல்லி, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் ஆமென் அன்பர் உமக்காக
உமக்காகவே நாங்கள் வாழ்கிறோம். உங்கள் கரத்திலே எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். காரணம், நீர் உங்கள் வாழ்க்கையவே எனக்காக கொடுத்தீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் தருகிறேன். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உங்கள் கரத்தில் உள்ள ஆண்டவரே புல்லாங்குழலாக, இசை கருவியாக நீர் எங்களை எப்படி மீட்ட விரும்புகிறீரோ, எங்களை எப்படி வணைய விரும்புகிறீரோ ஆண்டவரே, உமக்கேற்ற பாண்டமாக எங்களை வணைந்து கொள்வதற்கு ஆண்டவரே சபையாக எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். உம்மை போல ஒரு ஜெப ஜீவியம் ஜீவிக்க, ஜெபமே எங்களுடைய வாழ்க்கையின் முழுவதும் அங்கமாக, ஜெபமே எங்கள் வாழ்க்கையின் ஜெயமாக மாறும்படியாக ஆண்டவரே ஜெப ஆவியை ஒவ்வொரு நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே எங்கள் சபையின் மீது உங்கள் ஜெப ஆவியை ஊற்றும்படியாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட 7 வார்த்தைகளின்படியும் ஆவியானவரே எங்கள் சபையையும் எங்களையும் வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பிரசங்கித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசங்கிக்கக்கூடிய உடைய கிருபையை தந்து ஜனங்களுக்கு பகுத்து போதிக்கக்கூடியவர்களாக அப்பா எங்கள் சபையில் உள்ள எங்கள் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, தொடர்ந்து உடைய கரத்தில் எங்களை தருகிறோம். மாலையில் நடக்கிற இவாஞ்சலிசம் ராலிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் நாங்கள் எல்லாரும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, எங்களை உங்கள் கரத்தில் தந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள, உங்களுடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஆத்ம பாரத்தோடு திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பாராய் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.